ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான வர்ஷிப் நடைபெற்றது. ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஏற்ற வழியிலே பதிலளிப்பார். இம்மட்டுமாக தகப்பன் நம்மை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இனிமேல் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஒரு பாடலை பாடி செய்திக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணை ஆயினீர். நீரின்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கை ஆவீர். ஓம் வாசனத்தின் நீழலே பக்தரடை கலாம். ஓம் வன்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம். பூலோகம் உருவாகியே மலைகள் தோன்றுமோ. சுயம்புவாய் என்றும் நீ மாறா பராபரன். ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே. யோகங்கள் தேவரீருக்கு ஓர் இமை கோப்பாமே. சாவுக்குள்ளான மானிட பிழைக்கவே மாட்டார். ஓதேர்ந்த பூவை போல் அவர் ஓதேர்ந்து போகிறார். கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணை ஆயினீர். ஏகட்டில் நற்சகாயராய் எம் நித்திய வீடாவே. என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 90 எடுத்து வைத்துக் கொள்ளும்படி பட்டமாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 90 யாராவது ஒருவர் முதல் 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமேன். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதுல பெரும்பாலான சங்கீதங்கள் தாவீது ராஜாவினாலே எழுதப்பட்டது. இன்னும் அநேகர் எழுதியிருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா எழுதியிருக்கிறார், ஆசாபு எழுதியிருக்கிறார், சாலமோன் எழுதியிருக்கிறார். ஆனா இவர்கள் அனைவரை காட்டிலும் மோசே காலத்திலும் வயதிலும் மிகவும் மூத்தவன். ஆக முதலாக இந்த 150 சங்கீதங்களில் எழுதப்பட்ட சங்கீதம் எது என்று சொன்னால் இந்த மோசையினுடைய சங்கீதம் தான். அப்போ சங்கீதத்தினுடைய 150 சங்கீதங்களிலும் முதலாக எழுதப்பட்ட சங்கீதம் இந்த 90வது சங்கீதம். இந்த சங்கீதம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய பின்னணியத்தை நாம் அறிந்து அதன்படி தியானித்தால் நமக்கு அர்த்தம் என்ன செய்யும், உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும். நம் அனைவருக்குமே தெரியும் நம்முடைய மூதாதையர்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும்.
430 வருட அடிமைத்தனத்திலே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். பார்வோன் ராஜாவினாலே கொடுமைப்படுத்தப்பட்டு ஜனங்கள் அதிகமாக மனமடிவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூக்குரல் இட்டார்கள். கூக்குரல் இட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஏற்ற வேளையிலே அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கி ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மோசேயை தலைவனாக ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பார்வோனுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கடைசியாக 10 வாதைகளையும் அனுபவித்து அப்படித்தான் அவர்கள் விடுதலை பயணத்தை மேற்கொண்டார்கள். பயணத்தை ஆரம்பித்தார்கள். சொல்லுகிறார்கள் 11 நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் கானானை வந்திருக்க வேண்டியது. ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன? ஆண்டவருக்கு விரோதமாக இவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உடனே முறுமுறுக்க வேண்டியது, மோசேயின் இடத்துல போய் சண்டை போட வேண்டியது. ஆண்டவர் மோசேயை தலைவனாக ஏற்படுத்தினார். அத்தனை லட்சம் ஜனங்களையும் ஒரு மனிதனாக அவனை வழிநடத்துவது மிகவும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மிகவும் பொறுமையோடு கூட சாந்தத்தோடு கூட இந்த ஜனங்களை எல்லாரையும் என்ன செய்து கொண்டு வந்தான்? வழிநடத்தி கொண்டு வந்தான். ஆனால் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் மோசேக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபப்பட்டு கொண்டே இருந்தார்கள், முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். எண்ணாகமத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்வாரு, இதுவரைக்கும் என்னை 10 முறை இவர்கள் என்ன செய்தார்கள்? என்னை கோபப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆக இந்த ஜனங்கள் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கு அதிகமான கோபம் வந்து விட்டது. ஆண்டவருக்கு கோபம் வந்தபடினாலே ஆண்டவர் என்ன சொல்ற? மோசேயை இந்த ஜனங்களை நான் இந்த வனாந்தரத்திலேயே என்ன செய்து விடுவேன்? அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறார்கள். 40 நாட்கள் அவர்கள் அந்த தேசத்தை வேவு பார்த்து கொண்டு வந்தார்கள். அந்த 40 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு 1 வருஷமாக 40 வருஷங்களை இவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்ய வேண்டியதா செலவழிக்க வேண்டியதாய் காணப்பட்டது. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்கள். இவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கு கோபம் உண்டு. இந்த ஜனங்களை அழிக்க என்ன செய்து கொண்டார்? சித்தம் கொண்டார். காதேஸ் பர்னேயா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இவர்கள் அதிகமாக கடவுளுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக காரியங்களை செய்ய துணிந்ததினாலே ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். சங்கீதம் 95 கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 40 வருஷம் நான் இந்த ஜனத்தை ஆலோசித்து அவர்கள் வழி போற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சந்ததியிலே புறப்பட்ட ஜனங்களிலே யோசுவாவையும் காலேபையும் தவிர வேறு யாரையும் கானான் தேசத்துக்குள்ளாக என்ன செய்யவில்லை? ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. வழிநடத்தி கொண்டு போன மோசேக்கும் கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய சாக்கியம் என்ன செய்து விட்டது? இல்லாமல் போய்விட்டது. ஆக ஜனங்கள் கொத்து கொத்தாக வனாந்தரத்திலே அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்திலே வெற்றி அதிகமான பிணங்களை அடக்கம் செய்தது யார் என்று சொன்னால் அது இந்த மோசே தான். ஆக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக வேண்டி இந்த ஜெபத்தை என்ன செய்கிறான்? இந்த சங்கீதத்திலே அவன் ஏறெடுக்கிறான். முதல் 2 வசனங்கள் எதை சொல்லுகிறது? ஆண்டவருடைய நிலையான தன்மையை குறித்து அந்த 2 வசனங்களை சொல்லுது, the eternality of God. அடுத்தது 3ஆவதிலிருந்து 6வது வசனம் வரைக்கும் மனிதனுடைய நிலையற்ற தன்மையை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது, the frailty of man. அடுத்தது 7ஆவதிலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த 6 வசனங்களிலே மனிதனுடைய பாவத்தை குறித்தும் ஆண்டவருடைய கோபத்தை குறித்தும் அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 12 முதல் 17 வரைக்கும் நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத் தருகிறது. முதலாவதாக ஆண்டவருடைய நிலைத்த தன்மையை குறித்து நாம் பார்ப்போம். அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்.
உபாகம் 33:27 அதைத்தான் சொல்ற. அனாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லி. சங்கீதம் 46:1 அதைத்தான் சொல்ற. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நமக்கு இவர்கள் இப்பொழுது கூடாரங்களிலே தங்கி இருக்கிறார்கள், வனாந்தரத்திலே தங்கி இருக்கிறார்கள். எகிப்து தேசத்திலும் 430 வருடங்கள் இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு அங்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது வனாந்தரத்திலும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுக்கு ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு என்னது அடைக்கலம் என்று சொல்லி, இதே மாதிரிதான் அர்த்தமுள்ள வசனம் தான் 91 வசனம் முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர், ஆபத்து காலத்துல அடைக்கலமா இருக்கிறவர், என்றென்றும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அப்ப அவரை பற்றி இன்னும் அதிகமா சொல்லுகிறார் பாருங்க. 2வது வசனத்துல, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அவர் ஆதி முதல் இருக்கிறவர், அவர் காலங்களை கடந்தவர், அவருக்கு அழியாமை என்பது கிடையவே கிடையாது. அவர் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் நித்திய நித்திய காலமாக வாழுகின்றவர், அவர் ஜீவிக்கின்ற தேவன், நித்திய நித்தியமாய் வாழுகின்ற தேவன் அவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். நீங்களும் நானும் வணங்குகின்ற இந்த தெய்வம் அவர் நித்தியமான தேவன் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கிற வசனம் எப்படியா இருக்குது? வேதாகமம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆக வானங்களும் பூமிகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இவர் என்று இருக்கிறார். ஆதி முதல் தேவனாக அவர் வீற்றிருக்கிறார். அவர் நிலைத்த தேவனாய் இருக்கின்றார், அவர் நித்தியமான தேவனாய் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த வசனத்திலே ஆண்டவரை குறித்து மோசே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இப்பொழுது மனுஷனுடைய நிலைமையை குறித்து அதே ஆண்டவரிடத்துல மோசே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி, அப்படின்னா ஒன்றுமில்லாமல் செய்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறார். மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். எங்க திரும்ப சொல்றாரு? இவர்கள் வனாந்தரத்திலே செத்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது அவனிடத்துல ஒரு காரியத்தை என்ன செய்தார்? சொன்னார். என்ன சொன்னார்? அவன் பாவத்துல விழுந்த பொழுது ஆதாமை பார்த்து ஆதியாகமம் 3:19 நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆக அவன் உருவாக்கப்பட்ட இடத்துக்கே அவன் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? தீர்மானித்து விட்டார். ஆக பாவத்தின் நிமித்தமாக மரணம் உலகத்திற்குள்ளாக என்ன செய்தது? வந்தது. ஆண்டவர் கோபாக்கன் என்ன செய்தது? மேற்கொண்டது. ஆகவே ஆண்டவர் மனிதனை பார்த்து நீங்கள் திரும்புங்கள் என்கிறீர்கள் என்று சொன்னால், எங்கிருந்து நீ வந்தாயோ அதே இடத்துக்கு போய் என்று சொல்லி இவர்களை மரணத்தின் வாயிலாக மீண்டுமாக என்ன செய்கிறார்? மண்ணுக்கு திரும்ப அனுப்புகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆயுசு நாட்களை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவருடைய பார்வையிலே 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. நம்முடைய நாட்களிலே நாம் கணக்கை எப்படி வைப்போம்? பகலும் இரவும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? கணக்கு வைப்போம். காலையில நடுராத்திரி 12 இருந்து அடுத்த நாள் 12 வரைக்கும். ஆனா யூதர்களுடைய கணக்கின்படி பார்த்தால் சாயங்காலம் 6 மணி முதல் அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர்கள் நாள், யூதர்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளினுடைய சாயங்காலம் 6 மணிக்கு. ஆக இந்த ராட்சாமத்திலே அவர்கள் 4 ஜாமங்களாக பிரித்திருக்கிறார்கள். 6 இருந்து 9 வரைக்கும் முதல் ஜாமம், 9 இருந்து 12 வரைக்கும் 2வது ஜாமம், 12 இருந்து 3 வரைக்கும் 3வது ஜாமம், 3 இருந்து 6 மணி வரைக்கும் 4வது ஜாமம். ஆக ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே 1000 வருஷம் என்பது 3 மணி நேரம் மாத்திரம்தான். நாம் நன்றாக அப்படின்னா எவ்வளவு நாட்கள், குறுகின நாட்கள் மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல அநேகருடைய ஆயுசு நாட்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அநேகருடைய ஆயுசு நாட்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால கற்பனை கூட என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. 5ஆம் வசனத்துல பார்த்தோம்னா ஆதாமுடைய நாட்கள் எல்லாம் 930 வருஷம். 8வது வசனத்தில் பார்த்தோம்னா சேத்துடைய நாள் எல்லாம் 912 வருஷம்.
இப்படியே அநேகருடைய நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனத்துல பார்த்தோம்னா மெத்தூசலாவுடைய நாட்கள் எல்லாம் 969 வருஷம். ஆக இவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இவைகள் எல்லாம் 3 மணி நேரத்துக்கும் குறைவானவைகளே. உலக பிரகாரமான மனித பார்வையிலே 1000 வருஷம், 969 வருஷம், 930 வருஷம் எல்லாம் பெரிய எண்ணிக்கை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவைகள் ஒன்றுமில்லை, நேற்று கழிந்த நாள் போல, ராட்சாம போல இருக்கிறது. அடுத்தது சொல்றா பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் நித்திரை நாம் பண்ண முடியும்? ரொம்ப மீறினா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கலாம், அப்புறம் நம்ம எழுந்திரிச்சு தான் ஆகணும். அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை. எவ்வளவு நேரம் நித்திரையோ அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்யறார், சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க என்ன ஒப்பிடுறாரு மனிதனுடைய வாழ்க்கையை. காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்துவோம். காலையிலே புல்ல பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், பச்சை பசேல் என்று சொல்லி பனித்திவளைகள் அதன் மேல படும் பொழுது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். வெயில் ஏற 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 பனி அப்படியே உருகி போகும். இந்த புல்லு கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், கருக ஆரம்பிக்கும். மாலையிலே பார்த்தோம்னா அது இல்லாமல் போய்விடும். இது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. நேற்றுக்கு இருந்த மனிதன் இன்றைக்கு இல்லை. நம்மால சொல்ல முடியுமா, அடுத்த வாரம் இதே நேரத்துல நாம் இப்படி ஒரு உபவாச கூட்டத்தை ஏற்படுத்துவோம், இவர் பிரசங்கம் பண்ணுவாரு, நாம் உட்கார்ந்து கேட்டிருப்போம்னு சொல்லி உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஆக இப்படிப்பட்ட குறுகிய நாட்கள் தான் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு கூட ஒத்து போக வேண்டியது, ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவரோடு கூட இசைந்து வாழ ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு என்ன செய்யற, கிருபையாக கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். ஆக இது வரலாற்றிலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவருடைய கோபம் எத்தகையது என்பதை அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 7ஆம் வசனத்துல கோபத்தினால் அழிந்தோம் என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனத்துல எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனத்துல ஆண்டவருடைய கோபத்தின் வல்லமையை அறிந்தவன் யார் என்று சொல்லி என்ன செய்ய கேள்விப்படுகிறது. அவருடைய கோபத்திற்கு முன்பதாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. ஏன் அவருக்கு கோபம்? அந்த அளவிற்கு இவர்கள் அக்கிரமங்களை செய்தார்கள். அக்கிரமங்கள், பாவங்கள். 8வது வசனத்துல பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், நிறுத்து பார்க்கிறார். நிறுத்து பார்த்தார். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான், மன்னிக்கிற தேவன் தான், நீடிய பொறுமையுள்ள தேவன் தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் கோபப்படுகிற தேவனும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. ஏன்? அந்த அளவிற்கு இந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள், பாவம் செய்தார்கள். 430 வருடங்கள் எகிப்திலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். வனாந்தரத்திலே அனுதினமும் அவர்கள் கேட்ட அனைத்தையும் என்ன செய்தார், கொடுத்தார். தண்ணி வேணும்னு கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தாரு. சாப்பாடு வேணும்னு கேட்டாரு, தூதர்கள் உண்ணுகின்ற மன்னாவை அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். கறி வேணும்னு கேட்டாங்க, காடைகள் என்ன செய்தார், பாலை முழுவதும் இறங்க செய்தார். இப்படியெல்லாம் அனுதினமும் அவர்களை தோளிலே சுமந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து 40 வருடத்திலும் அவர்களை அடைக்கலமாக வைத்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்க, இந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களிலே எங்கே போய்விட்டார்கள், எகிப்துக்கு நேராக என்ன செய்து விட்டார்கள், திரும்பி போய்விட்டார்கள். அந்த 12 பேர் போய் வேவு பார்த்து வருகிறார்கள். அதுல 2 பேர் நல்ல ஒரு ரிப்போர்ட்டை என்ன செய்யறார்கள், கொடுக்கிறார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும். அந்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆண்டவர் அவர்களை காத்த நிழலை அவர்களை விட்டு என்ன செய்து விட்டார், எடுத்து விட்டார். நாம் இப்பொழுதே போய் என்ன செய்து கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, 40 நாட்கள் அந்த தேசத்தை வேவு பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கின்றார்கள்.
ஜனங்கள் எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டை என்ன செய்கிறார்கள், கேட்கின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்ன, கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார், அவருடைய துணை கொண்டு நாம் அவர்களை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அந்த 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை நாம் என்ன செய்ய முடியும், எளிதிலே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லுகிறார். என்னாகும் 13-14 நாம் இதனை வாசிக்கலாம். ஆனால் மற்ற 10 ஜனங்களும் ஜனங்களை சோர்வடையக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அவர்கள் நெட்டையாக இருக்கிறார்கள், வெகு உயரமான பனை மரங்களை போல அவர்கள் காணப்படுகின்றார்கள், சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள், நம்மாலே அவர்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, அவர்கள் பார்ப்பதற்கு ராட்சதர்களா இருந்தார்கள், அவர்களுக்கு முன்புதான் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களும் எங்களை வெட்டுக்கிளியை போல பார்ப்பதை போலத்தான் பார்த்தார்கள் என்று சொல்லி இப்படி துர்ச்செய்தியை ஜனங்கள் மத்தியில் என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். ஆக எல்லாமே மெஜாரிட்டியின்படி தீர்மானிக்கப்பட்டபடினாலே 10 பேருடைய அறிக்கையைத்தான் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 2 பேருடைய அறிக்கை இந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை, உற்சாகத்தினுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய துணை கொண்டு நம்மால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த ஜனங்கள் என்ன செய்து கொள்ளவில்லை, காதுகளுக்குள்ளேயே போட்டுக்கொள்ளவே இல்லை. நற்செய்தியை விட இந்நாட்களிலே துர்ச்செய்தி அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் கவனித்து கேட்க வேண்டியதெல்லாம் என்ன, யார் சொல்லுகிறார்கள் என்பதல்ல, செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். துர்ச்செய்தியை கேட்போம் என்று சொன்னால் மனம் மடிவாகத்தான் செய்யும். இந்த ஜனங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆண்டவரை நிரந்தரமாக என்ன செய்துவிட்டார்கள், இழந்து விட்டார்கள். ஆகவே ஆண்டவருடைய கோபம் மேலோங்க ஆண்டவர் வனாந்தரத்திலேயே அவர்கள் என்ன செய்து விட்டார், அழித்து போட்டு விட்டார். இப்படி அழித்து போட்டபடினால மோசே ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை உமக்கென்று நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய துதிகளை சொல்ல ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்தெடுத்து இப்பொழுது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினேன், நீர் வனாந்தரத்தில் இவர்களை கொண்டு போட்டு விட்டால் அந்த ஜனங்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள், இவர்களுடைய தேவனை நம்பி போனார்கள், வனாந்தரத்தில் இவர்கள் தேவனை இவர்களை அழித்து போட்டார்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்கு அவகீர்த்தி அல்லவா ஆண்டவர் கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை என்ன செய்யாதிரும் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவருடைய கோபம் மேலிட்டபடியினாலே அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த சந்ததியிலே ஆண்டவர் விரோதமாக யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்தார், வனாந்தரத்திலே அழித்து போட்டு விட்டார். ஆகவேதான் இப்பொழுது என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே நமக்கு என்ன செய்கிறார், கற்று தருகிறார். அந்த ஜெபம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. 12ஆம் வசனத்துல போதித்தருளும் என்கிறார், 13ஆவது வசனத்துல பரிதபியும் என்று சொல்லுகிறார், 14ஆம் வசனத்துல திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார், 15ஆம் வசனத்துல மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் இடத்துல போதனை கேட்கிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும். ஆண்டவர் கிருபையாக ஆயுசு நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நம்மோடு கூட சேர்ந்து ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இல்லாதபடிக்கு மண்ணோடு மண்ணாக மக்கி போய்கின்றார்கள். ஆனா ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து 10 மாதங்களை நாம் முழுமையாக கடந்து 11ஆவது மாதத்திலும் இந்த நாளிலே 11 நாட்களை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர்களை காட்டில் நாம் எந்த விதத்திலே பரிசுத்தவான்களா, யோக்கியர்களா? அவர்கள் நம்மை விட மிகவும் பாவமுடையவர்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதற்காக எந்த ஆயுசு நாட்களை என்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். அப்ப எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அனுதினம் என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான், அவருக்கு புகழ்ச்சி மாட்சிமை கனத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், வைத்திருக்கின்றார். ஆக நாம் எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் காரியத்தினுடைய நிறைவிலே
முடிவிலே அவருடைய நாமம் மாத்திரமே என்ன செய்யப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். அவருடைய சித்தம் மாத்திரமே என்ன செய்யப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறார். ஆயுசு நாட்கள் என்ன பெருக பண்ணுகிறார். ஆகவேதான் இந்த நாட்களை எண்ணுகின்ற அறிவை எங்களுக்கு தாரும். எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்கு அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் உம்மை கோபப்படுத்தி வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். நாங்களும் ஆண்டவரை இதே அக்கிரமத்தையும் கோபத்தையும் இந்நாள் வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் நீர் கிருபையாக எங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களை எண்ணுகின்ற அறிவை எங்களுக்கு தாரும். ஆக ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டு வருகிற இந்த ஆயுசு நாட்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் எதற்காக நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விசுவாச பயணத்தை தான் நம்ம அனுதினம் என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஆக இந்த நாட்களை ஆண்டவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து நாம் ஞானத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்த சொல்ற பாருங்க, கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதவியும். ஆண்டவர் நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி மனிதனை குறித்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நீங்கள் மன்னிக்கே போங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே கோபத்தை விட்டு திரும்பி நீர் எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி என்ன செய்கிறார், இந்த மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். எங்கள் மீது நீர் பரிதபியும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாயிரும். ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை நீர் என்ன செய்யும், விட்டு தாரும் என்று சொல்லி, விட்டு கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், கேட்கிறார். நம்முடைய ஜீவன் மிகவும் விலையேற பெற்றது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்து சொல்ல பாருங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கூர்ந்தும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி பாருங்க. 6ஆம் வசனத்துல காலையிலே வருது, 14ஆம் வசனத்துல காலையிலே என்று சொல்லி வருகிறது. ஆனால் 6ஆம் வசனத்திலே வருகின்ற காலை மனிதனுடைய நிலையற்ற தன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. அது காலையில முளைத்து பூத்து மாலையில அறுப்புண்டு போகும் என்று சொல்லி. ஆனால் இங்கே கடவுளுடைய காலை என்று சொல்லும் பொழுது அது நிரந்தரமானது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆகவேதான் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. ஆண்டவரே இவ்வளவு நாட்களாக நாங்கள் வனாந்தரத்துல துன்பங்களை அனுபவித்து விட்டோம், நாங்கள் கண்டதெல்லாம் துயரங்களைத்தான் நாங்கள் அனுபவித்து விட்டோம். இனிமேலாவது எஞ்சியுள்ள வாழ்நாட்களிலாவது நாங்கள் இன்பத்தை காண வேண்டும், மகிழ்ச்சியை காண வேண்டும். ஆண்டவரே உமது கிருபையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவார். கிருபை என்பது என்ன, அன்மெரிட்டட் ஃபேவர், அன்ஏர்ன்டு ஃபேவர், அன்டிசர்வ்டு ஃபேவர். தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டுகின்ற தயவுக்கு பேர் தான் என்னது, கிருபை. அந்த கிருபை நமக்கு என்னது தேவை. புலம்பல் 3:23 அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. His mercies are new every morning. ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தர ஆயத்தமா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய கிருபைகளை என்ன செய்து கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டோட கிருபைக்காக நாம் வேண்டும் பொழுது அந்த நாளுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். அந்த நாளினுடைய நிறைவிலே நாம் யோசித்து நிதானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக அந்த நாளை வழிநடத்தி வந்தார் என்பதை அறிந்து அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த முடியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே நாங்கள் 430 வருடங்கள் நாங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தோம், சொல்லனா துயரங்களை அனுபவித்தோம். பார்வோனின் மூலமாக, ஆளோட்டுகளின் மூலமாக எவ்வளவோ துன்பங்களை துயர்களை நாங்கள் என்ன செய்தோம், அனுபவித்தோம். எங்கள் வாழ்க்கை முழுவதுமே நாங்கள் சிறுமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இப்பொழுது நீர் எங்களுக்கு விடுதலை பயணத்தை என்ன செய்திருக்கு, அனுமதித்திருக்கிறீர். இந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், கேட்கிறார். துன்பங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியை ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, துக்கங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலே கடந்து போய்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் அருளுகின்ற செய்தி என்ன, உங்களுடைய துக்கத்தையும் துன்பத்தையும் மாற்ற நான் இன்றைக்கும் நான் ஜீவிக்கின்ற தேவனாய் இருக்கிறேன், நான் ஆதி முதல் அந்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார், அழைக்கின்றார். நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மாற்றி போட இந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதற்கடுத்தது சொல்றாரு பாருங்க, உமது கிரியை உமது ஊழியக்காருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஆண்டவரே ஒரு சந்ததி போய்விட்டது,
ஆனால் அடுத்த சந்ததி வந்து விட்டது. ஆனால் நீர் எப்படி இவர்கள் எல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தீர் என்பதை இந்த சந்ததியார் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவாவது ஜீவனை என்ன செய்யும், கூட்டிக் கொள்ளும் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நம்முடைய தேவன் 3ஆம் தலைமுறைக்கும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் ஆண்டவர் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. பெற்றோர்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து அதன் வழியாக வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம் என்று சொன்னால், அதனை பார்க்கின்ற நம்முடைய பிள்ளைகளும் அந்த வழியிலே என்ன செய்வார்கள், நம்மை தொடர்ந்து வருவார்கள். ஆகவேதான் சொல்லுவார், உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஊழியக்காரர் வேலைக்காரர் என்று சொல்லி சொல்லுவார், அவருடைய பிள்ளைகளுக்கும் நீர் தெரியப்படுத்தும். பிள்ளைகள் நம்மை பார்த்து என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி உலகம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கிரிகளிலே நீங்களும் நானும் ஈடுபாடு கொள்ளும் பொழுது அது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும், வந்தடையும். ஆக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக பெற்றோர்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகின்றது. அடுத்தது முடிக்கும் போது சொல்றாரு, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அப்படின்றால் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பிரயாசங்களையும் கைகளின் கிரிகளையும் அதனை நீர் வெற்றியாக மாற்றி தாரும் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதே காரியத்தை மீண்டுமாக கேட்கின்றார், நீர் எங்களுக்கு வெற்றி வாழ்வை அருளி செய்யும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வனாந்தரத்தின் ஊடாக நாம் கடந்து போய்கொண்டே இருந்தாலும் அந்த வனாந்தரத்தின் முடிவிலே ஆண்டவர் தெளிந்த நீருடைய நமக்கு காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அது ஒரு நாளும் நிலைத்திருக்க போவது கிடையாது. ஆனால் நிலையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தர தேவன் காத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆக இந்த மோசேயினுடைய ஜெபம் நம்மை அதற்கு நேராக என்ன செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும். இம்மட்டுமாக தகப்பன் நம்மை நாணலைகளில் பேணி பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அநேக துன்பங்களின் துயரங்கள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். இனி உன் துக்க நாட்கள் என்ன செய்து முடித்து போகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அருளி செய்ய வல்லவராயிருக்கார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம் தேவன் தாமே நமக்கு தந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதிப்பார்களே நடத்துவாராக. ஆமேன்.